இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அகிலா, உனக்கு பார்வதி விஷயத்துல ஏன் இப்படி அவசரப்பட்ட? பார்வதி இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாமே, ஏன் அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு கேட்டேன். நான் எடுத்த இந்த முடிவு அவசரமானதுன்னு தோணலாங்க, ஆனா அவசியமானது. என்ன சொல்ற அகிலா? ஒரு பொண்ண பெத்த தகப்பனோட நியாயமான பயத்தை என்னால உதாசீனப்படுத்த முடியலங்க. பார்வதி நினைச்சு சுந்தரம் எதுக்காக பயப்படணும்? அப்படியே சுந்தரம் பயப்பட்டாலும் பார்வதிய எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணணும்? ஒருவேளை அனஸ்தீசியா மேட்டர் மனசுல வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்வதி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சுந்தரம் பயப்படுறாரோ? பார்வதியோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சுந்தரம் பயப்படலங்க. அப்படி அவர் பயந்திருந்தா நான் அவருக்கு தைரியம் சொல்லி இருந்திருப்பேன். அப்போ சுந்தரத்தோட பயம் என்னதான் அகிலா? உன்கிட்ட என்னதான் சொன்னாரு? சொல்றேங்க. சுந்தரம், மத்தவங்க பேசுறதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ ஆதிய பத்தி தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் பெரிய தம்பிய தப்பா நினைப்பேனாம்மா. இருந்தாலும் ஊர்வாயம் மூடணும். அதுக்காக பெரிய தம்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றதை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்மா. சுந்தரம் சொன்ன காரணத்தை சொன்னா ஆதி மனசு கஷ்டப்படுங்க. அதனாலதான் நான் ஆதி கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாம பார்வதிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அகிலா. இருந்தாலும் பார்வதிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிற மாதிரி வருமா? ஹாஸ்பிட்டலில் நான் பார்வதி கூடவே இருந்தவளை கவனிச்சுக்கிட்டது பிடிக்காம என்கிட்ட கூட சொல்லாம பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் பார்வதியை பார்க்க அவுட் ஹவுஸ்க்கு போனா அங்கே கண்டிப்பாக சுந்தரம் இருப்பார். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. அவுட் ஹவுஸ்ல இருக்கிற சுந்தரத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போகணும், அதானே? அதான். நீ அவுட் ஹவுஸ்க்கு போ, சுந்தரத்துக்கிட்டே நீ ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி கார் எடுக்க சொல்லு. ஓகே ப்ரோ, நான் சுந்தரத்தை போய் கூப்பிட்டு ஆபீஸ் போயிடுறேன். நீ போய் அண்ணியை பார்த்து பேசிட்டு வா ப்ரோ. சரியா? நான் வரேன். சுந்தரம், சின்ன தம்பி வாங்க. வாங்க சின்னையா. கால் எப்படி இருக்கு பார்வதி? ஒன்னும் பிரச்சனை இல்ல சின்னையா. என்ன ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் போர் அடிக்குது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே பார்வதி, அதுக்கப்புறம் சரியா போயிடும். சுந்தரம், சொல்லுங்க சின்ன தம்பி. நான் ஆபீஸ் போகணும், வந்து வண்டி எடுக்கிறீங்களா? கணேசன் ஸ்கூலுக்கு போயிட்டான் சின்ன தம்பி. பார்வதியை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீங்க போயிட்டு வந்துருங்கப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன். ஒன்னும் இல்லம்மா, உனக்கு குடிக்க தண்ணி வேணும்னாலும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு எப்படி பார்வதி என்னால போக முடியும்? ப்ரோ கொடுத்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. எப்படியாவது சுந்தரத்தை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போனா தானே ப்ரோ இங்க வந்து அண்ணியை மீட் பண்ண முடியும். என்ன பண்றது? அருண், ஏதாவது யோசிடா. சுந்தரம், நீங்க என் கூட ஃபுல் டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருங்க. அது வரைக்கும் பார்வதி தனியா இருக்க மாட்டால என்ன? என்ன பார்வதி? நான் சமாளிச்சுக்கிறேன் தான் முன்னாடியே சொன்னேன் சின்னையா. நீங்க அப்பாவை கூட்டிட்டு போங்க. அப்புறம் என்ன சுந்தரம், பார்வதியே சொல்லிருச்சு, வாங்க நம்ம ஆபீஸ் போலாம். பார்வதி மனசுக்குள்ள எப்படி நான் இருக்கணும், அதே மாதிரி என் மனசுலையும் பார்வதி இருக்கா. அப்பா, உங்க போன் ரிங் ஆகுது. இது வரமா. அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ அம்மா. சுந்தரம், நான் கொஞ்சம் அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போகணும். கிளம்பி உடனே வா. கணேசன் ஸ்கூலுக்கு போயிருக்காமா.
பார்வதியும் வீட்ல தனியா இருக்கா. அதான் ஓ நான் பார்வதிய தனியா விட்டுட்டு உன்னால வர முடியாதுல்ல? சரி, நான் ஒண்ணு பண்றேன். பட்டம்மாவை உடனே அங்க அனுப்பி வைக்கிறேன். கணேசன் ஸ்கூலை விட்டு வர வரைக்கும் பார்வதிய பட்டம்மா பாத்துப்பா. நீ கிளம்பி வா. சரிங்கம்மா, நான் இப்பவே வந்துடுறேன். சரி. பார்வதி, அம்மா அவசரமா வெளியில போகணுமா, என்ன வண்டி எடுக்க கூப்பிடுறாங்க. உனக்கு துணையா பட்டம்மாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட்டமா கூட தேவையில்லப்பா, நான் சமாளிச்சுக்குவேன். நீங்க போயிட்டு வாங்க. அம்மா தான் பட்டம்மாவை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பட்டம்மா இப்ப உடனே வந்துருவா. நான் உடனே யூனிஃபார்மை போட்டுட்டு கிளம்புறேன். பிளாக்மெயிலருக்கு எதுக்காக ஃபோன் பண்றான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஹலோ, என்ன மித்ரா, என் காலை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப என் காலை டிஸ்கனெக்ட் பண்றையோ அடுத்த நிமிஷமே நீ அந்த வீட்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிடுவ. ஜாக்கிரதை. ரெடி ஆயிட்டீங்களாப்பா? அம்மா பார்வதி, ஏமா ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாப்பா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா கிளம்புங்க. பட்டம்மா வந்துடட்டும் பார்வதி. அம்மா தான் பட்டம்மாவை அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, பட்டம்மா வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம்ப்பா. அம்மா அங்க சும்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்வதி, வாங்க பட்டம்மாக்கா. அப்பா, பட்டம்மாக்கா வந்துட்டாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. பட்டம்மா, நான் போயிட்டு வரேன். நான் வர்ற வரைக்கும் பார்வதி கூட இருங்க. சரிங்க அண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஆமா பார்வதி, கால்ல வலி எதுவும் இல்லல்ல? ம்ஹும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பட்டம்மாக்கா. ஆமா, கிச்சன்ல வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ இல்லங்கிற ஒரு குறைதான் பார்வதி. மத்தபடி எப்பவும் போல எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னா கூட கேட்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஓடி ஓடி செஞ்சுட்டு இருப்ப. இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல பார்வதி? ஆமா பட்டம்மாக்கா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. வாங்க பெரியயா. பெரிய தம்பி, அம்மா கூப்பிட்டாங்கன்னு அப்பா இப்பதான் வெளியே போனாரு பெரியயா. தெரியும், அவர் வெளியே போனதை பார்த்துட்டு தான் வரேன். ம். பார்வதி, ஆ. நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ.